அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாக்கிபத்துலில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மொஹரம் மாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று எடுத்துக்கொண்டால், அது அரபு மாதங்களில் முதல் மாதமாக மொஹரம் இருக்கின்றது. அதையே முஸ்லிம்களும் நாட்களை கணித்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்றோம். இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதங்களை திருக்குரானில் இந்த பெயர்களையும் பயன்படுத்துகின்றான். ஒரு சில மாதங்களை பற்றி அல்லாஹ் ஷஹரு ரமதான் என்று சொல்லவும் செய்கின்றான். ஆகவே ஒரு இஸ்லாமிய மாதங்கள் என்ற ஒரு அடிப்படை இதற்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த மாதங்களில முஹரம் ஒரு புனிதமான ஒரு மாதம், இது ஆண்டு எண்ணிக்கையின் மாதங்களில் முதல் மாதம். இப்படிப்பட்டதை தவிர இந்த மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு நடந்த எந்த ஒரு சம்பவங்களை பற்றியும் மார்க்கமாக இதை ஆக்கி தரவில்லை. ஆகவே இந்த முஹரமுடைய 10வது நாளில 9வது நாளில நோன்பு நோக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுக்கு நோன்பு நோக்கும்படி சொன்னாங்க? ஆஷுராங்கிற ஒரு நோன்பு இருக்கின்றது. அதை எதற்கு நோக்க சொன்னார்கள் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய படையிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த முஹரம் 10ஆம் நாள். ஆகவே யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோட்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டதை சிறப்பித்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக யூதர்களும் இந்த நாளிலே நோன்பு நோக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட நாளை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய யூதர்களைப் போல் நாமும் கடமைப்பட்டவர்கள் என்று அவர்களும் இந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்குரிய அந்த ஆண்டில சஹாபாக்கள் சிறு அல்லாஹ்வுடைய தூதரே, நாமும் 10ஆம் நாளிலே நோன்பு நோக்கின்றோம், அவர்களும் நோக்கின்றார்கள், இரண்டும் சமமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது யூதர்களை முந்திக் கொண்டு யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் முஹரம் 9 மற்றும் 10 ஆகிய இந்த 2 தினங்களிலே நான் நோன்பு நோற்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அது அல்லாமல் இந்த முஹரமுடைய மாதத்திலே மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் கிடையாது. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் அவருடைய பேரராக இருந்தவர்கள் கொல்லப்பட்டாலும் அது ஒரு துக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும், என்னுடைய குடும்பத்திலே ஒருவர் மரணித்து விட்டாலும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிப்பதற்கு எனக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லையே. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக கூறுகின்றார்கள், யாரும் யாருடைய இறப்புக்கும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது, கணவனை இழந்த மனைவியை தவிர. கணவனை இழந்த மனைவி தான் 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டுமே தவிர மனைவியை இழந்த கணவன் இருக்க முடியாது. 4வது நாள் அவன் சராசரி வாழ்க்கைக்கு அவன் திரும்பியாக வேண்டும். அவனுடைய கடமைகளை அவன் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் அந்த கவலையில் இருப்பதற்கு உள்ளத்தில் அவனுக்கு கவலைகளும் இதுவும் இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் அந்த துக்கம் தடுத்து விடக்கூடாது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் சிலர் கொல்லப்பட்டாலும் அதற்காக நாம் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க முடியுமா? அதற்காக இன்றைய தினத்திலே நம்மில் சட்டையை கிழித்து கொண்டு நம்முடைய உடலிலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் இறப்புக்கு வராத கவலை, சஹாபாக்களில் எத்தனையோ பேர் கொல்லப்பட்ட பொழுது வராத கவலை, ஏன் இந்த கவலை இந்த இடத்தில் மட்டும் ஷைத்தான் இதை அழகாக்கி விட்டான்? அஹ்லுல் பைத் என்ற ஒரு அறியாமை காலத்தில் ஏதோ ஒரு சொல்லை வைத்து நாம் பயப்படுவது போல், அஹ்லுல் பைத் என்று சொன்னால் அது அஹ்லுல் பைத் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார், அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்கள் சிறப்புக்குரியவர்கள், அவர்களுக்குரிய கண்ணியத்தை எப்போதும் நாம் தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி என்று சொல்லுவதை விட மூமின்களின் தாய் என்று கண்ணியப்படுத்த வேண்டும். இதுதான் அந்த அஹ்லுல் பைத்துக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் தரக்கூடிய கண்ணியமே தவிர அவர்களுடைய அந்த செயல்களை பொறுத்து பல இமாம்கள் சொல்லும் பொழுது நடந்து முடிந்து விட்ட ஒரு சம்பவம், அந்த சம்பவத்திலே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது, அந்த இரத்தத்திலே நான் நாக்கு போட விரும்பவில்லை என்று மிக சிறந்த உலமாக்கள் அதற்கு பதில் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த முஹரம் மாதத்திலே ஷைத்தான் பெரும்பாலான முஸ்லிம்களை வழிகெடுத்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத செயல்களை மார்க்கம் என்ற பெயரிலே, அங்கே தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது கூட இது போன்ற செயல்களை சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, ஷைத்தானின் சூழ்ச்சிகளில் ஒன்று. ஷைத்தான் இந்த ஆற்றலிலே இந்த இடத்திலே அவன் மிகையாக வெற்றி பெற்று இருக்கின்றான். ஆகவே இந்த இடங்களிலும் ஷைத்தானை தோற்கடிப்பதற்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து தீமைகளிலிருந்து தங்களை தற்காத்து கொண்டு சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய அந்த தீமைகளை தடுக்கக்கூடிய பணிகளுக்கு முன்வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தானின் சூழ்ச்சிகளில் இருந்தும் அவனுடைய ஆற்றலில் இருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.